நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பொன்மொழி. இதற்கு ஆன்மீகம் மட்டும் ஒரு காரணம்னு நினைக்க வேண்டாம். ஒரு கோயில் கட்டினா அந்த ஊரில் ஓர் ஒற்றுமை உண்டாகும், இருக்கும் ஒருங்கிணைப்பு வலுப்பெறும், ஊரில் உள்ளோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் கோயில் கட்டினா கண்டிப்பாக குளம் வெட்டுவாங்க. குளம் இருந்தால் அதில் தண்ணி தேங்கும். கரைகளில் மரம் மட்டை வச்சு வளர்ப்பாங்க. இப்படி நமது சூழலை மேம்படுத்துகிறோம். ஒரு கோயில் கட்டுறதுனால அவ்வளவு நன்மைகள் அந்த ஊருக்கு கிடைக்கும். இதையெல்லாம் வலியுறுத்தத்தான் அந்த பொன்மொழி. அதோட கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. நம்ம முன்னோர்கள் வயசில் பெரியவங்க பலவாறாக சிந்திச்சு பல பொன்மொழிகளை அந்த காலத்தில் உதித்தார்கள். அவற்றை நினைவில் கொண்டு வந்து நற்செயல்களை செய்வோம். 10-12 வருஷத்துக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, சம்பரோக்ஷணம். இப்படி ஏதாவது ஒரு நற்செயல் ஊரில் நடந்தால் நல்லது தானே மாரிமுத்தையா? இப்போலாம் எந்த விசேடம் நடைபெற்றாலும் குப்பை கூளங்கள் நிறைய சேருது. இந்த குப்பைகளை எல்லாம் பார்த்தா நமக்கு பயமே வருது. இவற்றால் ஏற்படும் சூழல் சீர்கேடு, நோய் நொடி, அதன் பின் உண்டாகும் பின் விளைவுகள் ஏகப்பட்டது. இனிமே புது பொன்மொழி ஒன்று சொல்லுவோமா? குப்பையில்லா ஊரில்தான் குடியிருக்க வேண்டும். குப்பையில்லா ஊரில்தான் குடியிருக்க வேண்டும். எப்படி? குப்பை கூளங்களுக்கு பொதுமக்களாகிய நாம தான் பொறுப்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு சின்ன நகரம் போட்ரெரோ. இங்கே சுமாராக 13,500 குடும்பங்கள் வசிக்குதான். 50-55,000 மக்கள் வாழுறாங்களாம். இவ்வளவு பேரும் ஒற்றுமையாக செயல்பட்டு குப்பைகளை அகற்ற ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் சேகரமாகிற குப்பைகளை, கழிவுகளை எப்படி தரம் பிரிக்கிறதுன்னு அலுவலர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சமையலறை கழிவுகள், தோட்டக் கழிவுகள், மறுசுழற்சி கழிவுகள், எஞ்சிய கழிவுகள்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இவற்றை தனித்தனி பைகளில் போட்டு கட்டி வைக்கிறாங்க. இந்த குப்பைகளை சேகரிக்கிறதுக்குன்னே ஓர் அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வீடு வீடாக போய் குப்பைகளை சேகரிக்கிறார். குப்பைகள் முறையாக பிரிக்கப்படாமல் சரியாக பைகளில் கட்டப்படாமல் இருந்தால் அந்த அலுவலர் அவற்றை வாங்க மறுக்கிறார். இந்த தரம் பிரிப்புக்கும் அலுவலர்கள் இருக்கிறாங்களாம். மாரிமுத்தையா, அந்த அலுவலர்கள் வீடு வீடாக போய் குப்பைகளை எப்படி தரம் பிரிச்சிருக்காங்க, அந்த வேலைகளை மக்கள் எப்படி ஒழுங்குடன் செய்கிறாங்கன்னு கண்காணிக்கிறாங்க. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 90% மக்கள் தற்போது குப்பைகளை சரியாக அப்புறப்படுத்தும் வேலையை நிறைவாக ஒழுங்காக செய்கிறாங்களாம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் போட்ரெரோ நகரத்தில். இப்படி அந்த நகரத்தில் சேகரிக்கப்படும் 60% குப்பை கழிவுகள் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் நிலையில் இருக்குதான். தேவையற்ற கழிவுகள் வெறும் 15% தானா. இதை விட சமையலறை கழிவுகளை சுமார் 20% குடும்பத்தினர் விலங்குகளுக்கு உணவாக கொடுத்துட்றாங்களாம். ஒன்றின் கழிவு மற்றொன்றுக்கு உணவு. எப்படி திட்டமிடுறாங்க பார்த்தீங்களா? நம்மூர்லேயும் மக்கும் கழிவு, மக்காத கழிவுன்னு 2 வகையாக பிரித்து வாங்குறாங்க. இல்லைன்னு சொல்லலை, இன்னும் இது சீர்படுத்தப்படணும். பொதுமக்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். நம்ம நாட்டில் நமது மக்கள் தொகை மிக மிக அதிகம். அதனால தான் பல பணிகளில் தொய்வு உண்டாகுது. இருந்தாலும் விட்டுட முடியுமா? முயற்சி செய்துக்கிட்டே இருப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.